நான் ஜெபித்தேன் மாத்திரம் கை வைத்து காண்பிக்கணும். உற்சாகமா கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இதுவரை யாராவது தடை இல்லாதபடி கர்த்தர் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக இந்த மெயின் ரோடு ஹைவேஸ் இந்த 4-வே போட்டுட்டு இருக்கிறாங்க. அது சில நேரம் டிராஃபிக் ஜாம், சில விபத்துகள், அநேக சூழ்நிலை. ஆனாலும் நம்ம எல்லாரும் சுகபத்திரமாய் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். என்னோட கூட இணைந்து கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 122வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். சொல்லுங்க, எப்படி இருந்தாருங்க? ஆமென். அப்ப ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துல மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்குங்க? மகிழ்ச்சி. நம்ம வரும்பொழுது கண்ணீரோட வரலாம். ஒருவேளை கடந்த 6 நாட்கள் சவாலாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆலயத்தை விட்டு நம்ம போகும் பொழுது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்கிறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி ஆமேன், கர்த்தர் எனக்கு அந்த மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அப்போ அங்கே சொல்லப்படும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது தாவீது எப்படி இருந்தாருங்க? பக்கத்தில் பதில் சொல்ல, மகிழ்ச்சி. ஆமேன். எப்படி இருந்தாரு? ஆமாம், நம்ம முகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அல்லேலூயா. சரி, அப்போ தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும்போது யார் இந்த தாவீது? அவன் ஒரு சாதாரண மேய்ப்பன். ஆரம்பத்தில் சொல்லுங்க, அவர் எப்படி இருந்தாருங்க? சாதாரண மேய்ப்பன். அப்போ அந்த மேய்ப்பன் எங்கே இருந்தார்? ஊருக்கு வெளியில் இருந்தார். மலைகளுக்கு, குன்றுகளுக்கு, வனாந்தரமான இடங்களுக்கு இப்படின்னு போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறார். சொல்லுங்கள், எங்கே வரணும்னு நினைக்கிறாரு? இப்போ நீங்களாம் வரணும்னு நினச்சிட்டாலே வந்துடலாம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாம், ஃப்ரீ பஸ் இருக்குது, சர்ச் வேன் இருக்குது, பைக் இருக்குது, எது இல்லைனாலும் 2 கால் இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாம், சர்ச்சுக்கு வரும்போது கூட கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் அந்த 2000 5000னாக்க நம்மளால தான் வேகம். அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு தெரியாதனமா அந்த பேங்க் வழியாக போயிட்டோம். பார்த்தா அவ்வளோ கூட்டம். பேங்க் ஸ்டாஃபுக்கே தெரியல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா பாட்டியம்மா சொல்லுது 5000. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எதுக்கு? ஸ்டாஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, பேச்சு வருதோ இல்லையோ, காத்து தான் வந்தாலும் கூட 5000 அவங்களுக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. சரி, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு பாருங்க, அந்த ஆரம்ப நாட்களில் ஆலயத்துக்கு வரணும், இஸ் ரெடி, இஸ் ப்ரிப்பேர்ட். ஆனால் வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, டேய் போய் ஆடை மேய்டா, போடா, போய் தழையை உடைச்சி போடு, தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து சொல்லிட்டாங்க, நீ ஆலயத்துக்கு இப்போ வர வேண்டாம், நீ போய் ஆடை மேய். சில நேரத்தில் நாம் ஆர்வமாக இருப்போம், சில நேரத்தில் வாஞ்சையாக இருப்போம். ஆனால் சில நேரத்தில் சரீரம் ஒத்து வராது, சில நேரத்தில் பலவீனம், சில நேரத்தில் சுகவீனம், சில நேரத்தில் அப்போ தான் தலைவலி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், சில பேர் மட்டன் சொல்லியிருப்பாங்க கடையில். காலையிலேயே கடைக்காரர் சிக்கன் கொடுத்துருப்பாரு. ஐயோ போச்சே, 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆமேன். சில நேரத்தில் அந்த மகிழ்ச்சி ஏதேதோ காரணத்தில் நம்ம விட்டு போய்விடும். இப்போ தாவீது ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அநேக தடை, அநேக பிரச்சனை, அநேக போராட்டம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வரத்துக்கு கூட பல பிரச்சனை வந்திருக்கலாம், பல யோசனை வந்திருக்கலாம். ஒருவேளை கிளம்புற நேரத்தில் யோசனை வந்திருக்கு, இன்னைக்கு போகணுமா? ஒருவேளை கிளம்பி நம்ம ஆயத்தமானாலும் அடுத்த வாரம் போகலாம், பல மன போராட்டம். ஆனால் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்துக்கு வருவது என்பது நீங்களும் நானும் தீர்மானிப்பதல்ல. இந்த நாட்கள் ஆலயத்தில் இருக்கணுன்றது பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. கடை நாட்டிலே சொல்ல, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, எல்கேஜிலேருந்து ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா 14 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? 14 வருஷம் உங்க கூட இருப்பாங்க. அடுத்த 15வது வருடம் ஒருவேளை காலேஜ் மற்ற படிப்புனா வெளியூர் போயிடுவாங்க. அதுபோல ஆலயத்துக்கு வர்றது. கடந்த நாட்களில் பாருங்க, கொரோனா நாட்கள், மாத கணக்கில் ஆலயம் பூட்டப்பட்டது.
அப்போ பூட்டுறதுக்கு அந்த முந்தின வாரம் ஆலயத்தில் இருந்தவங்க அதுக்கப்புறம் ஆலயத்தை திறக்கும் போது அந்த நபர்கள் இல்லை, ஃபோட்டோவில் தான் இருந்தாங்க. அப்போ நல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆலயத்துக்கு வருவது என்பது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சில நேரம் சட்ட திட்டங்கள் மாறும். இன்னைக்கு உக்ரைன் தேசத்தை பாழாய் இருக்கிறது. எத்தனையோ தேசங்கள் இன்னைக்கு யுத்தத்தில் இருக்குது. அப்போ அவங்களால ஆலயத்துக்கு போக முடியாது, ஆராதிக்க முடியாது. சிலர் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறாங்க, சிலர் பார்க்கிங் பிளேஸில் இருக்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் குடும்பமாக தான் உட்காந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நெய்வேலியில் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை தந்து இப்படி நாம ஒரு குடும்பமாய் உட்காந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்னா இது ஆண்டவர் பாராட்டின கிருபை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆலயத்துக்கு வருவது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய இரக்கம். அப்போ சில நேரம் நமக்கு இன்னும் வயது முதிர்வு, இன்னும் சரி ஒரு வேளை அடுத்தது சரீர பலவீனம் அப்படிலாம் வரும்பொழுது சில நேரத்தில் நம்மளால் ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப சவாலாக இருக்கும். 4 ஆராதனையாக 2 வருவோம், 1 வருவோம். அப்போ பாருங்கள், அந்த காலங்களை தாண்டி இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்மளால் நடக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஆயுசு நாட்களையும் ஆண்டவருக்காக. ஒரு வாழ்வு அது இயேசுவுக்கு. சொல்லுங்கள், ஒரு வாழ்வு, ஒரு வாழ்வு. சொல்லுங்கள், ஒரு வாழ்வு யாருக்கு? சொன்னவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஒரு வாழ்வு அது என் இயேசுவுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப தாவீது இஸ் ரெடி டு அட்டெண்ட் தி சர்வீஸ். ஆனால் சூழ்நிலை சொல்லுது நீ போக வேண்டாம். ஆனால் ஒரு நாள் சொல்றாங்க நம்ம ஆண்டோட ஆலயத்துக்கு போவோன்னு உடனே தாவீதுக்கு அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது அந்த யூத முறைமையின் படி அட்லீஸ்ட் பண்டிகை நாட்கள்லையாவது ஆலயத்துக்கு போயிடுவாங்க. அந்த பண்டிகையை அனுசரிக்க, கொண்டாட, அல்லது பலிகளை செலுத்த, அல்லது பொருத்தனைகளை செலுத்த. அப்போ அப்படி ஒரு சான்ஸ் வருது. அன்னைக்கு புது வஸ்திரத்தை போட்டு நம்ம ஆட்கள் மற்ற நாள் எப்படி எங்கே இருந்தாலும் அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காவது முன்னே வந்துடுவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவன் இப்பயும் வர முடியாத சில காலகட்ட சூழ்நிலை. அப்போ தாவீதின் நாட்களில் இப்படி இல்லை. தாவீதின் நாட்களில் இந்த மாதிரி ஆலயம் இல்லை, சாதாரண டென்ட்டு, ஆசரிப்பு கூடாரம். சொல்லுங்க, என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முக்கியமான ஒரு காரியம். என்னங்க முக்கியமான காரியம்? உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை. எங்கடா இருக்கு உடன்படிக்கை பெட்டி? எதிராளியின் கையில் இருக்குது. ஒரு நாள் தாவீதுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தி? அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ எருசலேம் நகரத்தை நோக்கி வருகிறது. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் வைக்க போறோன்னு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது தாவீதுக்கு இப்போ மகிழ்ச்சி. ரலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டுடைய சமூகம் ஆலயத்துக்கு வருவது என்பது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் நேரம். ஏற்கனவே சொல்ல, ஒரு மாதத்தில் we are just spending 8 hours. வெறும் 8 மணி நேரம் தான் நம்ம ஆலயத்தில் நம்ம வந்து செலவிடுகிறோம். பைபிள் ஸ்டடியை சேர்த்திங்கன்னா கூட எத்தனை மணி நேரம் தான்? ஒரு 8 மணி நேரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த 8 மணி நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் அது மனமகிழ்ச்சியின் நேரமாக இருக்க வேண்டும். அது சந்தோஷத்தின் நேரமாக இருக்கணும். அது ஆறுதலின் நேரமாக இருக்கணும். அது சமாதானத்தின் நேரமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இந்த ஆலயத்தில் என்ன இருக்கிறது? முதல் காரியம் நான் சொன்ன மகிழ்ச்சி இருக்கு. முதல் காரியம் என்ன இருக்குங்க? மகிழ்ச்சி. அடுத்த ஆலயத்தில் என்ன இருக்கு? சங்கீதம் 27வது அதிகாரம் அதில் 4வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அங்க சங்கீதம் சொல்ற, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. அப்ப ஏன் ஆலயத்துக்கு வருகிறேன்னா, இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்கிறது. நம்புறவங்க மாத்திர நல்ல 2 காரங்களை இப்போ யோசிப்பார். 10லேருந்து 12 உள்ளே வரோம். இங்கே இயேசுநாதரோட சொரூபம், உருவம் ஏதாவது இருக்குதா? சிலுவை இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் உள்ளே வந்ததுலேருந்து ஆண்டோட வார்த்தை, ஜெபத்தில், பாடலில், துதியில், ஆராதனையில், சங்கீத பகுதியில், அடுத்தது மற்ற நேரம் செய்தியில். அப்போ இங்கே உள்ளே வரோம், சொரூபம் எதுவுமே கிடையாது. மகிமையை விளங்க பண்ணும்படியாய், வெளிப்படுத்தும்படியாய் சொரூபமோ சிற்பமோ கல்வெட்டுகளோ மற்ற எந்த காரியமும் இல்லை. உள்ளே வந்ததுலேருந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்க. அந்த வார்த்தை அது திட்டமும் தெளிவாக வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு சூழ்நிலைகளை அது ஆறுதலாக
தூண்டுதலாய், அது ஆற்றும்படியாய், அல்லது எதிர்மறையாய், அது கண்டிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த வார்த்தை வர 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 அந்த வார்த்தையில ஆண்டுடைய மகிமை இந்த அலாகத்துக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ளே அது வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் போகணும்? ஏன் அங்க மகிழ்ச்சினா அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறது. எங்கெங்க இருக்கு காண்பீங்க? நம்மளுடைய அந்த வார்த்தையில, உங்க கையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தம்முடைய மகிமையை இறக்கி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமையை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். எங்கேயா தாவீது? தாவீது ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க. தாவீது எங்க இருக்கிறா? அருணே, தாவீது எங்க இருக்கிறா? ஊருக்கு வெளியில இருக்கிறான். என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆடு மேய்க்கும் போதோ அந்த தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வார்த்தையினாலே, வசனத்தினால பாடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இருக்கிறது என்னமா? ஆடு. ஆனா வாயில வரதெல்லாம் பாட்டு. அல்லேலூயா. ஆமென். பாடுறான், துதிக்கிறான், ஆராதிக்கிறான், சங்கீதங்களை ஏற்றுகிறான், கிண்ணறங்களை வாசிக்கிறான். அப்ப நல்ல புரிந்து கொள்ளுங்க, ஊருக்கு வெளியில இருக்கிறான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை, மற்ற இடத்துல அவன் வெளியிலே இருக்கிறான். அவன் வெளியிலே இருந்தாலும் அங்கே பாட, துதிக்க, ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கூப்பிடுறா தாவீத. அல்லேலூயா. ஆமென். அப்ப வெளியிலே மறக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, அல்லது மற்ற எல்லாரால ஒரு சில வேதனை அனுபவித்த தாவீது அவன் அங்கே இருந்தாலும் அங்கே தேவ மகிமைக்குள்ள இருந்தபடினால் அந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து வந்து 12 கோத்திரங்களுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2. அல்லேலூயா. ஆமென். அப்ப வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க ஆண்டோட மகிமை இருக்கோ. அந்த மகிமை எங்க இருக்கிறதோ அந்த நபர்களை கர்த்தர் ஆலயத்துக்குள்ளேயும் தேசத்தின் ராஜாவாகவும் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையிலவர். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அவன் பாடுற துதிக்க 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 அந்த மகிமை வருது. அந்த மகிமை நிறைந்த நபர் தான் இப்ப எருசலேமுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜா. அல்லேலூயா. அப்ப நல்ல புரியுங்க, நான் எங்க போகிறேன், நான் என்ன செய்கிறேன், அதை தாண்டி தேவ மகிமையோடு இருக்கிறேனா? அல்லேலூயா. நீ வீட்டில் இருங்க, வேலையில் இருங்க, பிரயாணத்தில் இருங்க, உங்க கூட தேவ மகிமை இருக்க வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்ச தாவீதை இன்னைக்கு ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தி வைத்து விட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு இதே ஆலயத்துக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அடுத்து வர எலெக்ஷன் நீ கவுன்சிலராவது அல்லது தலைவராவது கர்த்தர் மாற்றுறார். நீ விரும்புனீங்கன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நமக்கு 5000 போதும் பாஸ்டர்னா போதும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கொடுக்குற இடத்துக்கு வரணும்னா வந்துருங்க. அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையில மகிமை இருக்கும். அந்த மகிமை உன்னை பெரியவனாய் உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப எதுக்கு நாங்கள் ஆலயத்துக்கு வரணும்? அந்த ஆலயத்தில் தேவனோட மகிமை இருக்கிறது. ஆமென். 2வது காரியம், அந்த ஆலயத்தில் என்ன இருக்கிறது? சங்கீதம் 84வது அதிகாரம், அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குங்க? ஆலயத்தில் துதி இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? என்ன இருக்கிறது? துதி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்தில் நம்ம வரக்கூடிய ஒரு பிரதான நோக்கம் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை நான் ஆராதிப்பது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். நம்மள இடத்துல துதி இல்லைன்னா வேடிக்கை பார்ப்போம், துதி இல்லைன்னா அடுத்தவங்களை பார்ப்போம், துதி இல்லைன்னா அவங்க ஏன் வரல அதை பார்த்துட்டு இருப்போம். துதி இல்லை அப்படின்னா இந்த கலர் ட்ரெஸ் தான் நம்மள்ட்ட இருக்குதே லிஸ்ட் போட்டுட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, ஆலயம் எதற்கு? ஆண்டவரை துதிப்பதற்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். 6 நாள் ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, லங்ஸ் வேலை செய்யல, நுரையீரல் வேலை செய்யல. இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு நமக்கு அந்த மாஸ்கை போட்டு சிலிண்டரை கூட்டிகிட்டே நீங்கள் அலையணும் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரை பிடிச்சிக்கிட்டே தான் நீங்கள் போகணும். வீட்டு சிலிண்டரே தூக்க நம்மளால் முடியல, இதில் எங்கே ஆக்சிஜன் சிலிண்டரை வேற தூக்கிட்டே போகிறது? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டு செய்த நன்மையை நீங்கள் நினைக்கும் போது உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஆலயம் என்பது நீ ஆண்டரை துதிக்கிற இடம், ஒரு ஆராதிக்கிற இடம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆலயம் துக்க வீடு இல்லை, மௌன வீடு இல்லை, அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை. அல்லேலூயா. நீ ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட அப்படின்னா 6 நாள் செய்ததை நினச்சினா உன் கண்கள்லேருந்து தண்ணீர் வரும், வாயிலிருந்து வார்த்தை வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன்னால் துதிக்க முடியலன்னா நீ நன்றி மறந்த நபர்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்போ எதுக்கு நான் தாவீதுக்கு அது மகிழ்ச்சி, அங்கே அவன் துதிக்க ஆரம்பிப்பான். சங்கீதங்கள் தானாக வரும், வார்த்தைகள் தானாக வரும், வெளிப்பாடுகள் தானாக வரும், அபிஷேகம் பொங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா கீபோர்டுக்கோ ட்ரம்ஸ் எதுக்கு வேலையே கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நீங்கள் துதிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டோட மகிமை இறங்கி கொண்டே இருக்கும், அந்த இடம் அனல் பறந்து கொண்டே இருக்கும். நீங்கள் துதிச்சிங்கன்னா சாத்தானை மிதிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துதி இல்லை அப்படின்னா சாத்தான் நம்மளை மிதிப்பான், சாத்தான் நமக்கு இடையூறு கொடுப்பான். ஆனோட மகிமை, ஆனோட பிரசனை இருக்கும்போது அக்கினி ஜுவாலையாக இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பிசாசனுடைய கண்ணுக்கு நீங்கள் அவனுக்கு பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு பேய் பேய், பேயோட கண்ணுக்கு நம்ம தான் பேய். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். நம்ம கண்ணுக்கு யார் பேய்? பேய் தான் பேய். பேயோட கண்ணுக்கு யார் பேய்? நீங்கள் தான் அவனுக்கு பேய். நீங்கள் அவனை துரத்து பார்க்குறீங்க, அவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ துதி இருந்தா நான் சொல்லுகிற தூக்கி போட்டு மிதிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஏன் நான் ஆலயத்துக்கு வரேன்? ஆண்டவரை துதிப்பதற்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கு வரேன்? அல்லேலூயா. ஆமாம். எதுக்கு பல்லு, எதுக்கு குரல், எதுக்கு நாக்கு? ஆண்டவரை துதிப்பதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் அதை துதிக்கலை அப்படின்னா நான் சொல்கிறேன், ஆலயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இருக்காது, ஆலயத்தில் எனக்கு ஆராதனை வராது, ஆண்டரை நோக்கி நான் பார்க்க முடியாது. அப்போ வரும்போது துக்க முகம், போகும்போது துக்க முகம். நான் சொல்கிறேன், வரும்போது மகிழ்ச்சி, போகும்போது ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான நன்மையை இந்த 2வது மாதத்தில் ஆண்டவர் நம்ம கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். 3வது எதுக்கு ஆண்டவருடைய ஆலயம்? சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம் சீக்கிரம் வாசி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அப்ப எதுக்குங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது நான் எதுக்கு ஆலயத்துக்கு போறேன்? ஃபார் தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. ஆமென். அப்போ அங்கே சொல்லப்படுகிறீங்க, தமிழில் சொல்லப்படுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை அழகாக சொல்லப்படுது, தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. ஆமென். அந்த நன்றி பலிகளை, ஸ்தோத்திரங்களை அல்லது காணிக்கைகளை அல்லது பொறுத்து ஏதோ ஒன்றை ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு தாங்க ஆலயத்துக்கு வருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம் தேவனுடைய மகிமையை பார்க்க. ஆமென். 2வது காரியம் துதி. 3வது நன்றி செலுத்த. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் ஆலயத்துக்கு வரதனுடைய பிரதான நோக்கம் ஆண்டவரை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. ஆண்டோட மகிமையை பார்ப்பதற்கு, ஆண்டோட இந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருப்ப. நல்ல புரிஞ்சு, இந்த 2 hours நம்ம சார்ஜ் ஆகும்போது அடுத்த 6 நாட்கள், நல்லா புரிஞ்சுக்கலாம், 6 மணி நேரம் அல்ல, 6 நாட்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த இது ரீசார்ஜபிள் ஸ்பீக்கர், ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 6 மணி நேரம். அல்லேலூயா. ஆமென். அதுபோல் நீங்கள் உட்காந்துருக்க நாம அது மாதிரி சில ஸ்பீக்கர். அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆணுடைய பிரசன்னத்தில், ஜெபத்தில், வார்த்தையில் அல்லது துதியில், ஆறல ஏதோ ஒரு இதில் சார்ஜ் ஏற ஏற அடுத்த 6 நாட்கள் ஆண்டவர் உங்களை என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், சபையினுடைய நோக்கம் என்பது ஆண்டவரை பார்ப்பதற்காகத்தான். சபை வந்து இந்த அரசியல் கட்சி இல்லை, கோஷ்டி இல்லை, குரூப்பிசம் இல்லை, அல்லது எங்கள் ஊர், எங்கள் ஜாதி, அது இது. நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் சபைக்குள்ளே இடமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். இங்கே தேவ மகிமை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ மகிமையை பார்க்கலை அப்படின்னா மனுஷனை பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் ஆண்டரை துதிக்கலை அப்படின்னா துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டருக்கு நன்றி செலுத்தலை அப்படின்னா வெறும் நக்கலும் நையாண்டியும் தான் இருக்கும். அப்போ ஆலயம் அது ஒரு கணத்துக்குரியது. அதனால தான் ஆலயத்தில் அடிக்கடி சொல்லுவோம், இந்த வளாகத்துக்குள்ளே நிற்கிற வேலை, கதை பேசுறது, மற்ற எந்த காரியத்துக்கு இடம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம், அந்த பயபக்தி இருந்துச்சுன்னா, அந்த நடுக்கம் இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த கேம்பஸ் அல்லது நம்மளுடைய ஆலயம் அல்லது உங்கள் வீடு அல்லது உங்கள் சரீரம் எதுவாக இருந்தாலும் அதில் தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியான தொடுதல், அசைவாடு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும். உங்களை பார்க்குற மற்றவனுக்கும் நடுக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆலயத்தில் மகிழ்ச்சி, ஆலயத்தில் மகிமை, ஆலயத்தில் துதி, ஆலயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியத்தை என்னால் ஆலயத்துக்குள்ளே வந்து செய்ய முடியலன்னா நம்மள்கிட்ட குறை இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இடறி இருக்கிறோம், அல்லது நம்ம ட்ராக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ஒரு வாட்டி பாட்டு பண்ணுவோம், பாடுங்க பாடுங்க பாடுங்க, கை தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. இது கச்சேரி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தால் நான் சொல்ல, அடுத்தவங்க மற்ற எதை பற்றி கவலை இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. ஆமாம். உங்களை பஞ்சாபியில் கொண்டு போய் விட்டோன்னா அல்லேலூயாவே வேறு மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல இப்படி கல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமேன். ஆனால் அது நடக்கும். அவன் பாட்டு குதிச்சுட்டே இருப்பான், நடந்துகிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு அங்கே
கென்யா, உகாண்டா அங்கே ஊழியத்துக்கு போகும்போது புரியல. அல்லேலூயா. அப்போ என்னாச்சு, அவங்களோட ஆராதனை ஸ்டைல் வித்தியாசம். நம்மளால விசில் அடிக்கிறான், அவன் கத்துனானாலே வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. காது இதெல்லாம் கிழிஞ்சிருது. ஆமென். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு இடங்கள் வித்தியாசம். நான் என்ன சொல்ல, கத்து விசில் அடிலாம் இல்லை, ஆண்டவரை ஆராதி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டருக்கு அந்த நன்றிகளை செலுத்து. 6 நாள் உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் நினச்சிடக்கூடாது இதை போய் வச்சிருக்கிறோமே. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களை எடுக்கணுன்னாலே ஆண்டவர் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வைக்கலாமா? ஐயோ இவங்க பாடுற பாடல், இவங்க ஏறெடுக்கிற அந்த ஜெபம், ஐயோ இவங்க செய்கிற ஊழியம், உங்களை குறித்து பரலோகம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், வச்சதுக்கு பரலோகம் யோசிக்க கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ கர்த்தருடைய ஆலயம் அது மகிழ்ச்சியான ஒரு இடம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். காரணம் என்னென்னா, நீங்களாம் சாதாரணமானவங்க இல்லை. பக்கத்தில் பஸ் சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம் பாஸ்டர், 5 கேஸ் இருக்குது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். அப்ப பவுல் எழுதும்போது கொரிந்துக்கு இப்படி எழுதுறாரு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும். ஆமென். இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாங்க, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே வரதில்லை. சில பேர் வெளில நிற்பாங்க, சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, சில நேரத்தில் மற்ற சூழ்நிலை. ஒரு சிலர் தான் ஆலயத்துக்குள்ளே வரோம். ஏன்னா நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. நல்ல 2 கரங்களை தட்டி பரிசுத்தத்திற்காக, அபிஷேகத்திற்காக, ஊழியத்திற்காக உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரிச்சுட்டார். பக்கத்தில் பதில் சொல்ல, பிரிச்சுட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பிரிக்கப்பட்டவர்களாய், முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய் அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த வார்த்தை வர 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 வெளிப்பாடு, அந்த வார்த்தை வர 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 அபிஷேகம், அந்த வார்த்தை வர வர உனக்குள் ஆறுதல், அந்த வார்த்தை வர 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 கர்த்தர் உனக்குரிய வழியை வாசலை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இது எல்லாருக்கும் புரியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ சாதாரண ஜபத்துக்கு அந்நிய பாஷை ஜபத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். அப்போ சாதாரண ஜபம் இட்ஸ் எ ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அந்நிய பாஷை ஜப ஆண்டரோடு நம்ம இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நடந்து கொண்டே இருக்கிறோம். அவர் அந்த நேரத்துக்காக, அந்த காலத்துக்காக, அந்த அரசாங்கத்துக்காக, அந்த தேசத்துக்காக, அந்த பகுதிக்காக ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஜபம் மாறிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஃபாரின் போக மாட்டா. பாஸ்போர்ட்ல விசா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, பாஸ்போர்ட்ல என்ன இருக்கணும்? பாஸ்போர்ட்ல என்ன இருக்கணும்? விசா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நபர்கள், வேறு பிரிக்கப்பட்ட நபர்கள். அப்ப ஆலயம் அப்படின்றது அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய ஒரு கூட்டம். அது பரிசுத்தவான்களின் கூட்டம், அது முத்திரை தரிக்கப்பட்ட ஜனத்தினுடைய கூட்டம், இது வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தினுடைய கூட்டம். ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்துக்காக, சுவிசேஷத்துக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு கூட ஆயத்தமான கூட்டம் தான் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நைஜீரியா தேசத்தை தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அப்படியே அந்த கணவன் அந்த பிள்ளைகளை சுட்டு கொண்டுட்டான். அந்த தாய் கதறி கொண்டு இருக்கிறாங்க. கணவன் இந்த இடத்துல அந்த காஃபின் பாக்ஸில் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க அந்த சவப்பெட்டியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த தாய் வைராக்கியமாக சொன்னாங்க, என் கணவன் மரித்தாலோ, என் 2 பிள்ளைகள் மரித்தாலோ, இன்னும் நானும் மரித்தாலோ, என் வாழ்க்கை அது இயேசுவுக்காக. ஆமென். இது டியூஷன் சென்டரில், கோச்சிங் சென்டரில் சொல்லி கொடுக்குற காரியம் இல்லை. இது சபையில் நீ நிலைத்திருக்கும் அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள், அந்த சத்தியங்கள் உனக்குள்ள ஊடுருவி பாயும்போது, நான் சொல்ல, மரணமே உனக்கு எதிராய் நின்றாலும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்கு அதிபதியாய் இருக்கிறார். சாதாரணமாக சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டேன். நாய் கத்துனாக்கா அவ்வளோதான். மரணத்தை பார்த்து பேச முடியுமா? மரணத்தை எதிர்த்து உன்னால் நிற்க முடியுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், நீ ஆலயத்தில் அமைதலாக இருந்தாலும் பிசாசுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை ஆக்ரோஷமாய் பயன்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் பைபிளை தூக்கிட்டு நிற்பது அப்படின்னா கோழை இல்லை. வட இந்தியாவில் மிஷினரியில் போட்டு அடிக்கிறான். அதுக்காக அவருக்கு அடிக்க தெரியாமல் இல்லை, அவர் கோழையும் அல்ல. கர்த்தர் நினைச்சாரு அப்படின்னா செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டுருவார். அல்லேலூயா. சில நபர்கள் அடி வாங்குறாங்க, ஆண்டவர் அனுமதிக்கிறாரு.
ஆனால் சில ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ ஒரு வார்த்தை சொன்னாலும், கையை ஓங்கினாலும் ஓங்கின கை கீழே இறங்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இயக்கத்தை சேர்ந்த நபர் பாஸ்டர் அடிச்சிட்டான். இறங்கி அந்த காரில் போனா, ஏறின காரில் இருந்து வீட்டில் இறங்க முடியல. எந்த கை ஓங்கப்படுதோ கை தனியாக கிடக்குது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அது பரிசுத்தவான்களின் கூட்டம், அது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். நம்ம வாய்க்கு வந்தது பேசுறது அல்லது மற்ற நக்கல் நையாண்டி தேற்ற காரியம் செய்யறது இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் அது தேவனுடைய மகிமை, ஆணுடைய சமூகம், ஆணுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அப்போ இங்கே வந்து விளையாடிட்டு போகிறது இல்லை. இட்ஸ் நாட் எ பிளே கிரவுண்ட் ஆர் ஹாக்கி கிரவுண்ட். இட்ஸ் காட்ஸ் பிளேஸ், காட்ஸ் மைட்டி அனாயிண்டிங். இட் வில் பி கீப் ஆன் மூவிங். அவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் உன்னை அல்ல, உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நாங்கள் பிரசங்கிக்கிறோன்னா இந்த வார்த்தை யாருக்குள்ளே போகுது எங்களுக்கு தெரியும், யாருக்குள்ளே கிரியை நடக்குது தெரியும். இது போன வாரத்தில் ஒரு அம்மா அவங்க வீட்டில் ஜெபிக்க அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கணவர் காசே கொடுக்க மாட்டாருங்க, நானே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ ப்ரேயரில் அடுத்த ப்ரேயருக்கு போய் நிற்கும் போது அவங்க ஓடி வந்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, என் கணவர் அடுத்த நாள் வந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. கவர்மெண்ட் போடுறது இல்லை, அது அப்பப்போ வராமல் போகும். வர வேண்டிய இடத்துல இருந்து வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட, உன் உழைப்பை சாப்பிட, உன் வேர்வை சிந்துதலை நீ சாப்பிட, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெறும் பேங்க் அக்கௌண்ட்ல எடுத்து செலவு பண்ணுறது இல்லை, ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை. வாழ்க்கை நீ உழைக்கும் போது கர்த்தர் உனக்குரிய காரியத்தை அவர் செய்கிறார். நீ ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிற அஸ்திபாரத்தை அசக்கிறாரு, பெண்களை கதவுகளை முறிக்கிறாரு, இரும்பு கம்பி தாப்பாலில் உடச்சி தூக்கி எறிகிறாரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த மகிமை இறங்கும் போது நான் சொல்லுகிற சாட்சி வருங்க. பிரச்சனைகள் மாறும். அவர் அனுமதிச்சாதான் உன் மேலே அடி, இல்லைன்னா உன்னை பார்த்தாலும் முறைச்சிட்டாலே அவன் தலையில் இடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நீ நினைப்ப, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, there is no one to support me. நான் சொல்ல பரலோகம் இருக்குது. அவர் ஊன்னாருன்னா ரவுடி வரானோ, ஆள் இருக்கிறானோ இல்லையோ, போலீஸ் வராங்களோ இல்லையோ, நான் சொல்ல பரலோகத்தில் தேவன் தூதனை இறக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஓடுகிற செயல்படுகிற கால்கள் மற்ற தாண்டி முழங்கால் படியிடுகிற கால்களுக்கு வல்லமை அதிகம். அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்ல புரிதல். ஏன் நான் ஆலயத்துக்கு வர? நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ சொல்ல, ஐயோ அவன் குடிக்கிறான், அவன் அந்த பாவத்தை செய்கிறான். குடிக்கிறவங்களுக்கு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரலான் இருக்கிறேன். ஒன்று சொல்லி இந்த குடி பழக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்று குடியை நிறுத்தணும், இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் பாலிசியும் போட்டுரும். புரியல? ஆமாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு. அல்லேலூயா. ஒன்று குடியை விட்டுறணும். அப்படி இல்லை நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா குடி. டாக்டர் 5 லட்சம் செலவுன்னா எடுத்து செலவு பண்ணணும். மறுகை ஆனாக்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று போய் சேரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். அடுத்து கடின உபதேசம்தான். அல்லேலூயா. ஒன்று திருந்து, இல்லைன்னா திருந்து. அல்லேலூயா. ஆமென். அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இயேசு யாருக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார்? வாசிங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது, மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கோ தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு பிரதான நோக்கம் எதுக்கு தெரியுங்களா? இந்த சபைக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்காக, எனக்காக. ஆமென். அப்போ உங்களை என்னை பரலோகத்துக்கு பாத்திரனாய் மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த மகிமை விட்டு இறங்கி வந்து அவர் வெறும் உலாவி விட்டு அவர் நன்மை செய்துட்டு போகவில்லை. அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி இருக்கிறார். எதுக்கு? இந்த ஆலயத்திற்கு. எதுக்கு? இந்த ஆத்துமாக்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு சபை, அந்த ஆலயம். திரும்ப நினைப்புட்டுறேன், இது மனுஷனை பார்க்க, மற்றவங்களை பார்க்க, அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க வரக்கூடிய இடம் இல்லை. அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் தி டைம். உன் காலத்தின் நேரத்தை நீ வீணாக்கி கொள்ற. அப்புறம் என்ன சொல்ல? ஏசி எனக்கு ஒன்றும் செய்யலை. என்ன செய்வார்? ஏசியை போட்டு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ சொல்கிறோம், ஆலயம் அது மகிமை, ஆலயம் அது தேவனுடைய மகத்துவம், ஆண்டோட துதி, ஆண்டருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும். அப்போ இதெல்லாம் நம்ம செலுத்த ஆயத்தில்னா நீ ஆலயத்திலேருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்ல, யூ ஆர் லிட்ரலி வேஸ்டிங் யுவர் டைம்.
அல்லேலூயா. ஆமென். அப்ப யாருக்கு அவர் தன்னுடைய கடை சொட்டு ரத்தத்தை சிந்தினாரு? உங்களுக்காக, எனக்காக, ஆலயத்துக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, ஒரு தெய்வம் தன்னுடைய ஜீவனே கொடுக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க. பக்கத்தில் பதில் சொல்ல, நீங்களும் யாருங்க? நீங்களும் யாரு? ஒரு சவரன் தங்கத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ ஐயோ, 2 நாள் சாப்பிடல ஒரு அம்மா. என்னம்மானா தங்க விலை ஏறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அது ஏறினா என்ன, இறங்கினா என்ன? அவர் ஏற்றுறாருனா யாரோ ஒரு பிள்ளைக்கு நன்மை செய்கிறாரு, அவர் இறக்குறாருனா யாரோ ஒரு கல்யாணத்தை அருமையாக நடத்த போகிறார். கம்மியாக சொல்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வெள்ளிக்கு மாறிட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றாரு? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது சீக்கிர வாசிங்க. நேரம் எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்க அப்படியே வீட்டில் நிதானமா வாசிங்க. சுருக்கமாய் சொல்றேன், நீங்களும் நானும் நாம சரீரத்தின் அவயங்களைப் போல இருக்கிறோம். அங்க சொல்லப்படுகிறது எப்படி? சரீரம் ஒன்று. சொல்லுங்க. ஆமா, சபை ஒன்று தான். அல்லேலூயா. சத்தியம் ஒன்று தான். ஆமென். அப்ப ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்று தான். அல்லேலூயா. நீங்க PhDயா இருக்கலாம், LKGயா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான். அல்லேலூயா. ஒரே கண்டிப்பு தான், ஒரே வழி நடத்துதல் தான், ஒரே ஆறுதல் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார், இந்த சரீரமாகிய இந்த சபைக்கு தலையாகவும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பற்பல காரியங்கள், நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த நபருக்கு நீங்கள் வேறுபட்டவங்க, வித்தியாசமானவங்க, ஆனாலும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறோம். ஏன்? அது சபை. காரணம் என்ன? இது கிறிஸ்துவுடையது. யாருங்க தலை? அவருங்க, இவருங்க, அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இன்னைக்கு அழைச்சாலும் அப்படியே தான் போக போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இந்த போடியம் பிடிக்கும், இந்த மைக்கு பிடிக்கும், எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பொட்டியில் எடுத்து வைனாலும் அழுகிற அழுவையில் எல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப். அப்போ போகும்போது ஒன்றையும், பக்கத்தில் பதில் சொல்ல, போகும்போது என்ன பண்ணுறது இல்லை, போகும்போது ஒன்றையும். அப்போ நீங்கள் நல்லா புரியுங்க, சபை அது ஒரு குடும்பம், சபை அது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். அப்போ நம்மளுடைய நோக்கம் ஆண்டவரை உயர்த்துவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாரு? போய் நீ உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. அதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம சபைக்குள்ளே இருப்பதற்கு அர்த்தம் இல்லை. இந்த ஆண்டு துவங்கி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் புது ஆத்துமாக்கள் நியூ சோல் சர்வீஸ். அப்போ ஒரு நபர் 2 நபர் 2 பேரை புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும்னா ஏன் நம்மளால் முடியாது? ஏன்னா நம்ம மனம் இல்லை. எனக்கு வேலை வேலை வேலை, பிஸி பிஸி பிஸி, ஒர்க் ஒர்க் ஒர்க். என்ன செஞ்சாலும் நல்லா புரியும், வேலை செய்கிறது வேற, ஊழியம் செய்கிறது வேற. பக்கத்தில் பதில் சொல்லுங்க. வேலை செய்கிறது வேற. ஆமாம், வேலை செஞ்சினா கூலிக்கு பாத்திரவான், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். ஆனால் நீ ஊழியம் செய்யும்போது தான் உன்னுடைய காரியங்கள் பரலோகத்தில் ஏற்றப்படுகிறது. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம வேலை செஞ்சிடும், பாயை போட்ட, அதை பண்ண, இதை பண்ண, என்னென்னமோ செய்கிறோம். அது எல்லாம் வேலை. பக்கத்தில் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் என்னதுங்க? அதெல்லாம் என்னது? வேலை. இங்கேருந்து டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள அதுக்குரிய ஒரு கலச தண்ணியை கொடுத்தாலும் பலனை கொடுத்துருவார். அல்லேலூயா. அவர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்ணியை அவர் தான் கொடுக்குறாரு. என்ன, உங்கள் வீட்டிலேருந்து வரதுனால அந்த பலனை உங்களுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேலை செய்கிறது அது வேற, ஆனால் ஆண்டருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, வியாபாரம் வச்சுருக்கிறீங்க, காலையிலேருந்து ஒரு 20 பேரை ஒரு 200 பேரை பார்ப்பீங்கன்னா ஒரு 5 பேருக்காவது இயேசு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவை நம்புங்க. யாரதில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்கள் 2ஆம் மாதம் சொல்கிறது அவங்களுக்கு 20வது மாதத்தில் வேலை செய்யும். இயேசு நல்லவன் சொல்கிற காரியம் அது 2ஆம் மாதம் சொல்லுவீங்க, அது 20 மாதம் கழித்து வேலை செய்யும். ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஐயோ அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அண்ணன் சொன்னாங்க, ஏசு ஏசுன்னு சொல்லுவாங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் ஒரே தூசு. அல்லேலூயா. யாரை தொடணும், யாரை உயர்த்தணும், யாரை ஆண்டவர் சுகத்தை தரணும், அது அவருக்கு லேசான காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம அந்த சரீரத்தின் அவயங்களைப் போல,
அந்த சரீரம் கிறிஸ்து, அந்த சரீரம் சபை, அதனுடைய தலை அவர் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அந்த 27 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் அந்த 23வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபைக்கு தலையானவர் இயேசுங்க. அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு, இயேசுவை மறுதலிச்சுட்டு, இயேசுவை மறைத்து விட்டு சபையும் இல்லை, சுவிசேஷமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம இயேசுக்குள்ளே இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமான்றதே பெரிய கேள்வி. அந்த குரூப்பு, இந்த குரூப்பு, யூடியூப், அந்த சேனல், இந்த சேனல் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு இன்றைக்கி அந்த டாக்டரின்னு அல்லது பிரசங்கங்கள் அல்லது சுவிசேஷங்கள் இன்றைக்கி இஷ்டத்துக்கு அப்படியே போகிறதுனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, கையில் பணம் இருக்குது, சிந்தனையில் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஒரு ஆலயத்தில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவனுடைய அந்த பலத்தை கைக்குள்ளே நீ அடங்கிடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவன் நீ நாட்டப்பட்டவர்களாய் அந்த வசனத்தில் உருவாக்கப்படும், அந்த சத்தியத்தில் உருவாக்கப்படும். அது கிரியை செய்ய கடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த காரியங்கள் நம்ம இடத்துல கரெக்டான பரிசுத்தாவை இறங்குவார், நம்ம அபிஷேகிப்பார், நம்ம நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவார். இங்கே பிறந்து இங்கே சாக போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சு. ஏதோ ஒரு காலம் வரும், ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள், பிரிப்பார், உயர்த்துவார், மாற்றுவார். நீ போகிற இடத்துல கனி கொடுக்குற நபராக இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏன் இன்னைக்கு சண்டே கிளாஸ் அல்லது வாழ்வு ஏதோ ஒன்றை போராடி கொண்டு இருக்கிறோம், அந்த வசனத்தை அல்லது அந்த சத்தியத்தை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறோன்னா இந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. இதே இடத்துல சில பிள்ளைங்க ஃப்ளைட்டில் போவாங்க, சில பிள்ளைங்க கப்பலில் இருப்பாங்க, சில பேர் வெளிநாட்டில் வெள்ளைக்காரனோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை மாற்றுவார். நம்பினீங்கன்னா மாத்திர நல்ல 2 காரங்க போகும்போது ஒரு தம்பி சாட்சி சொல்லிட்டு போனாங்க, உபவாச ஜபத்தில் ஜெபித்த இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தூர தேசத்தின் நன்மையை கொடுத்துருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்லா சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரும் இங்கே கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை அவர் பிரிப்பார், அவர் மாற்றுவார், அவர் உயர்த்துவார். ஆனால் போகிற இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ எங்கே போனாலும் அந்த இடத்துல நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ தரிசனத்தோடு இருக்கணும், தண்ணி தெளித்து விட்டது போல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்ல அப்போ எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும், நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும், வசனத்தில் இருக்கு, சத்தியத்தில் இருக்கணும். 2 மணி நேரம் ஆராதனை, அதில் பாடம் இல்லை, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. நம்ம அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, லோனு கதை, குழு லோனு, அது இது, இதை உட்காந்து பேசுகிற இடம் கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். திரும்ப சொல்ல, அதுக்கெல்லாம் மற்ற இடம் இருக்குது. we can go there. ஆனால் இந்த இடம் அந்த 2 மணி நேரம் we need to be fruitful and we need to be truthful. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உண்மையாக இருக்குன்னு கனி கொடுக்குறவளா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அதை என்னால் செய்ய முடியலன்னா நான் சொல்கிறேன், ஆவி இங்கே இல்லை, சிந்தனை இங்கே இல்லை. இப்போ இங்கே முடிச்சுட்டு செய்தி முடிச்சோன்னே இப்போ எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துருவேன், பேனா கொடுத்துருவேன். 2 பக்கத்துக்கு மிகாமல் பிரசங்கத்தை எழுதி காட்டினா தான் வீட்டுக்கே இன்றைக்கி வெளியில். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ தெரிஞ்சிடும், இப்போ தான் கண்ணே முழியுது. அல்லேலூயா. வந்த கொட்டாயே உள்ள அடக்கிட்டாங்க. ஆமென். அப்போ எழுதணும். அப்போ ஏதோ வந்தோம், உக்காந்தோம், எனக்கு போட்ட சேரில் இடம் முடிச்சோம், போனோம், அதுக்கு வரலங்க. இங்கே ஒரு மகிமை இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இங்கே ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இங்கே புதுவாழ்வு சபையில் ஆரம்பிச்சு இப்படி வடலூர், இங்கே திடீருக்கு இப்போ இங்கே காடாமலியூர், அந்த பக்கம் பண்ருட்டி, அடுத்தடுத்த புதிய கிராமம், புதிய எல்லைகள் இன்றைக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இது மனுஷன் செய்கிறதில்லை, இது பணத்தில் செய்கிறதில்லை, அல்லது இது திம்புருக்கோ பெருமைக்கு செய்கிறதில்லை. கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சா அதை ஒருவனும் தடுத்து. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்க வைக்கணும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றத்தை செய்யணும்னு நினச்சா அதை ஒருவனும் ஒரு காலம் அதை தடை செய்யவும் முடியாது, கேட்டை அடைச்சி பூட்டவும் முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ என்னென்னா நமக்கு மனசு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன இல்லை? என்ன இல்லை? மனசு இல்லை. பறி கொடுத்துட்டோம். நேற்று வேலண்டைன்ஸ் டே. அல்லேலூயா. ஆமாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா பூ தூக்கிட்டு போடுது, கிஃப்ட்டை தூக்கிட்டு போகுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். என்னென்னமோ செய்கிறாங்க. ஆமாம். அதுக்குன்னு தனி ஜபம் வச்சுருக்கிறேன் ஒரு நாள். அல்லேலூயா. ஆமாம். அன்றைய வாலிபரில் ரட்சிங்க, தொடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம். இந்த அந்த நாளெல்லாம் பூவை கொடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி தாலி கட்டுப்போ மாற்றி கட்டிடுறானுங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம் லவ்? 7 வருஷம். யாரா? அது வேற ஆளை. இது நேற்று பார்த்தது. எங்கே? மேட்ரிமனி. ஃபாஸ்ட் சொன்னார். அட கருமமே. அப்போ 10 நாள் என்ன பண்ண? இன்னொரு பொண்டாட்டியே வேறொருத்த மனைவி இவர் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
வேற ஒரு புருஷனை இவர் என்ன பண்றாரு? லவ் பண்றது ஒண்ணு, கட்டுறது ஒண்ணு, என்னத்தை சொல்றது தெரியல. ஆமென். ஒரு பட்டணம் இந்தியாவில், நான் சொல்ல விரும்பல, அந்த பட்டணத்துல இருந்து இப்போ ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க, ரிசர்ச். என்னன்னா அங்க 40% மேற்பட்டவர்கள் தகாத உறவுல தான் இருக்கிறாங்க. ஏன்னா பணம், சம்பாத்தியம், வசதி எல்லாம் இருக்குது, அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. நான் இந்தியாவில் சொல்றேன், 40% மேற்பட்ட அவங்களுடைய என்ன அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ல இல்லை, குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த உறவுக்குள்ள இல்லையா. பேப்பர்ல போட்டிருக்கான். அந்த பட்டணத்தை முன்ன அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்களா, உடனே பொண்ணு கொடுப்பாங்க, உடனே ஐயோ சம்பளம் அதிகம் அது இது. இப்போ அவன் கீழே அவன் போட்டிருக்கிறான், இந்த இதுக்கப்புறம் அநேகர் யோசிப்பாங்க, எல்லை மீறின உறவு, திருமணத்துக்கு மீறின பந்தம், அநேக காரியங்கள். எங்க நம்ம இந்தியாவில் we are moving very fast than Europe or America. அப்ப நல்லா புரிந்துக்கொள்ள, இன்னைக்கு உலகம் பாவத்துக்காக பிரித்து, சாபத்துக்காக பிரித்து வேற காரியத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ கணவன் ஏமாற்றப்படுகிறான், மனைவி ஏமாற்றப்படுகிறான், எத்தனையோ பெற்றோர் ஏமாற்றப்படுகிறார்கள். வேடிக்கை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் செஞ்சோம், கடைசியில் பார்த்தா அந்த அப்பாவும் அம்மாவும் ஏமாற்றப்படுகிறாங்க, அந்த கணவன் ஏமாற்றப்படுகிறான், அந்த மனைவி ஏமாற்றப்படுகிறாங்க. இன்னைக்கு உறவுகள் சிதைந்து கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்களே சொன்னேன், அதிகமாக இன்னைக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் பிரியாணி, அது மாதிரி ஃபாஸ்ட் மேரேஜ், ஃபாஸ்ட் டைவர்ஸ். அந்த கமிட்மெண்ட் இல்லை, அந்த பந்தம் இல்லை. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ எதுக்கு நாங்கள் ஆலயத்துள்ள வர்றோம்? ஆலயத்துள்ள அந்த வசனத்தில், அந்த சத்தியத்தில் உருவாக்கப்படும் பொழுது தான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் அல்லது அந்த உறவு அல்லது தரிசனம் அல்லது திட்டம், ஏதோ ஒன்றை நோக்கி நம்ம ஒழுங்காக போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்துள்ள இருக்கும்போது அந்த கண்டிப்பு வரும், அந்த எச்சரிப்பு வரும். நாம் என்ன நினச்சிக்கிறோம், அது எனக்கு இல்லை, அவங்களுக்கு. அது எனக்கு இல்லை, அது யாருக்கோ. பண்ண பாவத்துக்கு பண்ண அட்டகாசம் நமக்கு தெரியும், அது நமக்கு தான், அது உனக்கு தான். நான் சொல்றேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் அல்ல, அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இன்னைக்கு நம்ம டேலண்ட் என்ன நினைச்சிடறோம், நம்ம பேச்சுக்களோ செயல்பாடுகளோ கிரியைகளோ மறைச்சிட்டா, அதை மூடிட்டா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா அதை பிதுக்கி எடுத்துருங்க, அது முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கட்டியை நீங்கள் அப்படியே விட்டு 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 வச்சிங்க, அது 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது அந்த கட்டி கேன்சராக மாறும். அன்றைக்கி இந்த கையில் சின்னதாக கட்டி இருந்தது, அதை பிதுக்கி எடுக்கும் பொழுது இது இடரல் பண்ணிச்சு, அதை க்ளீன் பண்ணும்போது அன்றைக்கி வலிச்சு சரியாயிடும். ஆனால் உள்ள அதை விட விட 5 years 10 years கடைசியில் இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கையவே எடுக்கணுங்க, அது கேன்சராக மாறிடுச்சு. இன்றைக்கி அநேக நேரத்தில் அந்த அப்படிப்பட்ட அந்த டியூமர் அதை விடுறதுனால தான் இன்னைக்கு அது உயிர் கொள்ளக்கூடிய கேன்சராய் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீ ஆலயத்துக்கு வரும்போது அந்த வாரமே ஆண்டவர் பிதுக்க ஆரம்பிப்பார், ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். there will be some joke, there may be some comedy, but all time there will be God's presence. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அங்கே சிரிப்பு இருக்கும், ஜோக் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே தேவனுடைய பார்வை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த சிந்தனை உங்கள் மேலே இருந்து கொண்டே இருக்கும். உன் மேலே கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அந்த சபைக்கு ஆண்டவர் தலையாய் இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ளே தான் நீங்களே தேவன் தங்க ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 நேரமில்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். முதல்ல கூடாரத்தில் இருந்தார், அப்புறம் கட்டடத்தில் இருந்தார். இந்த 2026 பிப்ரவரியில் அவர் உனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், இருங்க ஆண்டவர், இந்த பக்கம் நீங்கள் இருங்க, இந்த பக்கம் சினிமா நடிகர் இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயர் இருக்கட்டும், அவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும். நீங்கள் தேவன் தங்க ஆலயனா அந்த ஆலயத்தில், அந்த போர்ஷனில், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அல்லது அந்த ரூமில் அவர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 3:17 சீக்கிரம் வாசிங்களேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நல்ல கவனிங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுக்கிறார். அப்ப தேவன் கெடுக்கும் பொழுது
நம்ம இப்படி தான் நடக்கும் சொல்ல முடியாதுங்க. நாம் 10% ஒரு ஆலயத்தை கெடுக்கிறோம், ஒரு நபரை கெடுக்கிறோம், ஒரு குடும்பத்தை கெடுக்கிறோம், அல்லது மற்ற காரியங்களை கெடுக்கிறோன்னா ஆண்டவருடைய கோபம் என்பது 110% இருக்கும், 200% இருக்கும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆலயம் அது தேவனுடைய மகிமை, நீங்கள் தேவனுடைய மகிமை. அப்போ அது கெடுவதற்காக அல்ல, ஒருவனும் கெட்டு போது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அவர் பாவியினுடைய மரணத்தையே அவர் விரும்பாதவர், துன்மார்க்கனுடைய மரணத்தையே அவர் விரும்பாதவர்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அல்லது ஆலயத்துக்கு வந்து நீங்கள் கெட்டு போகிறத ஆண்டவர் விரும்புவாரா? அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குங்க? முதல்ல சொன்ன மகிழ்ச்சி இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது? தேவனுடைய மகிமை இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது? துதி இருக்குது. இந்த ஆலயம் என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்தணும். அப்போ முதல்ல தாவீதினுடைய ஆலயத்தை பார்த்தோம், கூடாரத்தை பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கூடாரத்தை விடுப்பா, இன்னைக்கு ஒரு கூடாரம் இருக்குது, இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அது நீங்களும் நானும் தான். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. அப்போ நீ யோசிப்பாரு, இந்த கட்டடம் சிரிக்குமாங்க? இந்த கட்டடம் ஈன்னு பல்லக்காது சிரிக்குமா? கட்டடத்துக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் தான் சிரிக்கலாம். வேணா ஆர்டிஸ்ட்டை வச்சு வேணா நான் வரையலாம், கட்டடம் சிரிக்கிற மாதிரி உதட போட்டு பல்ல போட்டு ஈன்னு போட்டு. கட்டடம் சிரிக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது. நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே தான் மகிமை, இதுதான் நன்றி செலுத்து, இதுதான் துதி செலுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இந்த 2வது மாதம் அவர் ரெட்டிப்பாய் தரன்றார். எதை தரார்? மகிழ்ச்சியை. அவர் ரெட்டிப்பாக தரன்றார், மகிமையை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு இந்த ஆலயம் ரெடியாக இருக்கா? அல்லேலூயா. நாட் ஒன்லி 5,000 2,000 லட்சங்கள் கோடிகள், அதை வந்து நம்ம விவரிக்கவே முடியாது. அபிஷேகம், ஆண்டுடைய சந்தோஷம், ஆண்டுடைய சமாதானம். நீ கோடியில் வச்சிருக்கிறான், நிம்மதி இல்லைங்க. அவன் செத்தானா அடுத்தது ஆள் இல்லை. பில்கேட்ஸ் உலகத்திலே பெரிய பணக்காரன், பல ஆயிரம் கோடி, அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு கொடிய வியாதி. அவன் மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு செத்தானா முடிஞ்சு போச்சு. வித்தியாசம். பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிறான், நிம்மதி இல்லை, குடும்பம் இல்லை, வாழ்க்கையில் சிதைந்து போகிறது. அப்போ நல்லபடி நீ தேவனுடைய ஆலயம்னா அங்கே மகிழ்ச்சியும் மகிமையும் தங்கி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம பணம், பேர், புகழ், அதை தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம். இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு நிலநடுக்கம் வந்தால் எல்லாம் போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறார்? எதை கற்றுக் கொடுக்குறார்? உன் ஆலயத்தை பத்திரமா வச்சுக்கோ. அல்லேலூயா. உன்னுடைய நாக்கை பத்திரமா வச்சுக்கோ, சிந்தனையை பத்திரமா வச்சுக்கோ, உன் சரீர அவயங்களை பத்திரமா வச்சுக்கோ. திரும்பவும் கடைசியாக சொல்கிறேன், ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரீங்களா, ஆண்டவர் ஆராதிச்சிங்களா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். தேற்ற மனிதர்கள், அடுத்த நபர், அடுத்த குடும்பம், பணம், குடுக்கல் வாங்கல், நகை, அடகு, லோனு, ஷூரிட்டி, அதெல்லாம் வாங்குங்க, வாங்க, அது வெளியில் வச்சுக்கோங்க. சபைக்குள்ளே அதுக்கு இடமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க? ஆமாம். அதே போல் சபையினுடைய ஊழியக்காரனா நான் சொல்கிறேன், பாஸ்டர் சொல்கிறேன், எனக்கு மறைத்து நான் பணம் கொடுத்தேன் பாஸ்டர், அது பண்ண பாஸ்டர், இது பண்ண பாஸ்டர், நான் திரும்பவும் ஏற்கனவே கடந்த நாளில் கடிந்து சொல்லியிருக்கிறேன். கவர்மெண்ட் கடனை தள்ளுபடி பண்ணுதோ பண்ணலையோ, நீங்கள் ஆலயத்திற்கு ஊழியக்காரனுக்கு மறைச்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பணம் தள்ளுபடி ஆகிடும். கடந்த நாட்களில் கடிந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த நாளில் நான் சொல்கிறேன், பாஸ்டே கொடுத்தாலும் பாஸ்டம்மாவே கொடுத்தாலும் தெரியாமல் கொடுக்குறாங்க, அல்லது இன்னொரு விசுவாசத்தை வாங்குறீங்க, பலிபீடத்தில் நின்று உங்களுக்கு போதிக்கூடிய என்னுடைய நாலேஜ் இல்லை அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அந்த பணம் தள்ளுபடி ஆகிவிடும். நீங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு உங்கள் ஆர்வக்குள்ளார கொடுப்பீங்க, வாங்குவீங்க. பிரச்சனை வந்தால் எங்கள் தலை உருளும். நாங்கள் ஊழியத்தில் மைக்கை பிடிச்சி பாடணும், ஆராதிக்கணும். அப்போ ஃபோன் ஒரு பாஸ்டர் இன்னும் வட்டி கொடுக்கல பாஸ்டர், கடன் இதாகலை பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, யாரை கேட்டு கொடுத்த? முதல்ல நீ யாரை கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிற? யாரை கேட்டு அந்த பொருளை கொடுக்குற? சபை பண்டம் மாற்றுகிற அல்லது மற்ற காரியத்துக்குரிய இடமே இல்லை. திரும்ப சொல்ல, நீங்கள் பரிதாபப்பட்டு கொடுக்குறீங்க. ஏன் கொடுத்த? நான் பரிதாபப்பட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது உதவி, அது திரும்ப வராது. நீ கடன் கொடுக்குறனே என்னோட நாலேஜுக்கு வரணும். நீ மறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், தள்ளுபடி ஆகும் தான். அல்லேலூயா. மற்ற இந்த குழு பாஸ்டர், லோன் பாஸ்டர், சீட்டு பாஸ்டர், அதெல்லாம் உங்கள் தெருவில் இருப்பாங்க, சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்காங்க. அவங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் வாங்கிக்கோ.
போய் லோன் வாங்குங்க, மேனேஜரை பாருங்கள், கமிஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. சபைக்குள்ளே அந்த இடத்துக்கு வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட லோன் கிடைக்காது, அப்படிப்பட்ட குழு லோன் அடையாது. பின்னாடி அப்புறம் நோட்டீஸ் தான் வரும். ஏன்? நீ விசுவாசியை சேர்த்துட்டு செய்கிறதுனால. நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அப்போ நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அந்த குடுக்கல் வாங்கல், பணம், பொருள், இன்னொரு சபை இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகாதீங்க. பகல் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு என்ன பண்ணாதீங்க. ப்ரேயருக்கே வராத நீங்கள் எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க? ஒரு ஜபம் சொல்கிற ஒரு ஏரியாவில் ஜபத்துக்கு வர முடியாத நபர், நீ உன்னோட தனிப்பட்ட காரியம் எதுக்கு போகிறீங்க? எதுக்கு போகணும்? 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்க மனம் இல்லாத வீட்டுக்குள்ளே வர அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் பணம், காசு, மற்ற காரியம் எதுக்கு போகிறீங்க? நான் சொல்ல அதை என்டர்டெயின் பண்ணுகிற சபை இது கிடையாது. நான் அடிக்கடி நினைப்பூட்டுகிறேன், டிசி எப்பவுமே கிழிச்சு தான் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு வாக் அவுட் யூ கேன் வாக். அப்படி இல்லைன்னா நானே தள்ளுற மாதிரி இருக்கும். அடுத்த டைம் இந்த நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, அந்த உறவை துண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்கு போகாதீங்க. குடுக்கல் வாங்கல் வேணாம். அந்த நபர் ஆலயத்துக்கு வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அதே தேவையில்லாமல் அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லிடுறேன், ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளையோடைய செல்லில் பெண் பிள்ளைங்க நம்பர் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளுடைய செல்லில் எந்த ஆண் பிள்ளைகளோட நம்பர், எந்த கான்வர்சேஷனும் இருக்கக்கூடாது. சொல்லிட்டேன், உங்கள் காலேஜ் மெட்டு, ஸ்கூல் மெட்டு அதெல்லாம் வெளில வச்சுக்கணும். ஆலயத்துக்குள்ளே பாய், கேர்ளு, ஃப்ரெண்டு எந்த கான்வர்சேஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் மறைச்சி செஞ்சீங்கன்னா, நான் பலிபீடத்துலன்னு சொல்கிறேன், அது உன் வாழ்வில் அழிக்க முடியாத சாபமாய் மாறிவிடும். உன் தகப்பனையும் ஏமாற்றி, தாயை ஏமாற்றி, ஊழியக்காரனை ஏமாற்றி, நான் சொல்கிறேன், எந்த கான்வர்சேஷன், எந்த காரியம் போனாலும் உன் வாழ்க்கையில் நீ யார் இடத்துல போய் கரைக்க முடியாத ஒரு அடையாளமாய் மாறிவிடும். திரும்ப சொல்கிறேன், இது மற்ற காரியங்களுக்கு இடம் இல்லை. அவன் செஞ்சா, இவன் செஞ்சா, அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நாசமாக போயிடும், நரகத்துக்கு போகும். நீங்கள் போகிறீங்கன்னா இப்பயே போயிடுங்க. ஆலயத்துக்குள்ளே எதற்கும் இடம் கிடையாது. வந்தோம், ஆராதிச்சோம், போயிட்டே இருக்கும். அதை விட்டு மற்ற காரியங்களுக்கு நம்ம இதை ஏதாவது ஆலயத்தை வித்தியாசமாக பயன்படுத்துகிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோன்னா, நான் பகிரங்கமாய் சொல்லுகிறேன், அது உன் வாழ்விலே பெரிய வேதனையை கொண்டு வரும். யாரை வேணாலும் ஏமாற்றலாம், யாரை வேணாலும் மறைக்கலாம். சில பலிபீடத்தில் நிற்கிறாள் முட்டாள் கிடையாது. எங்கள் கண்கள் மூடிக்கொண்டில்லை, கண்ணு 3 நாள் ஆவி திறந்தா இருக்கு. நீ யார், உன் நோக்கம் என்ன, உன் திட்டம் எல்லாம் தெரியும். ஆனாலும் அமைதியாக இருக்கும். அடுத்தவரோட பேச்சை கேட்டு நாங்கள் முடிவுக்கு வரமாட்டோம். ஆண்டவர் வெளிப்படுத்தும், ஆண்டவர் பேசுவார். அப்போ இது ஆலயம் மகிழ்ச்சியான ஒரு இடம், துதிக்கிற இடம். இங்கே தேவையற்ற இடரல்கள், பிரச்சனை, எந்த காரியத்துக்கும் இடம் இல்லை. அதே போல் தேவையற்ற மற்ற எந்த இன்னொரு சபை, இங்கே ஃபஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணால் நான் செகண்ட் சர்வீஸ் இங்கே போவேன், அங்கே போவேன். இந்த சபைக்கு வரீங்களா, ஒழுங்காக உண்மையை உத்தமாக இருங்க. தொடக்கத்துலேருந்து அடக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பெடுக்க ஆயத்தம். இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், அந்த ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டாங்க, இந்த ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டாங்க, இது ஆல் இந்த அதுக்கெல்லாம் இடமே கிடையாது, போயிடுங்கன்ற. என் கையில் பந்தி எடுக்காதீங்க. அப்படிப்பட்ட கீழ்ப்படியாத அல்லது திருட்டுத்தனம் செய்கிற, ஒபே பண்ணாத எந்த ஒரு விசுவாசியும் சபைக்கு தேவையில்லை. ஒழுங்காக 10 பேர் இருங்க, அந்த 10 பேரை அழகாக பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். நான் 1000 பேரை வச்சுட்டு நரகத்துக்கு அனுப்புறதை விட, உங்கள் ரத்தப்படிக்கு நான் போய் நின்று பதில் சொல்கிறத விட அது தேவையே இல்லை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆலயம் மகிமை, ஆலயத்தையோ அதில் உள்ள எந்த காரியத்தை யாருக்கு எடுத்தாலும் நான் சொல்ல தேவன் சந்திப்பார். கண்களை மூடுவோம், அப்படியே கண்களை மூடி ஆண்டோட கரத்தில் ஒப்புடுத்து, இது தேவன் தங்க ஆலயம், நீங்களே தேவனோட ஆலயம். இட்ஸ் நாட் அ பிளேஃபுல் பிளேஸ். தேவன் அசைவாடுகிற இடம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரங்கள் இடத்துல பேசும்போது ஜாக்கிரதை. நீ ஒரு மனுஷன் இடத்துல பேசல, ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதியின் இடத்துல பேசுகிறீங்க. சில நேரம் எங்களுக்கு தெரியும், ஆனால் பொறுமையாக இருக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், ஆனால் செபிப்போம். அப்போ அந்த பதில் பரலோகத்திலேருந்து வரும், பரமண்டலங்களிலிருந்து வரும்.
வேண்டாம். ஆண்டோட கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. அதை நம்மால் செய்ய முடியாமல் உலக காரியங்கள் மற்ற காரியங்களை சிந்திப்பது பேசுவதற்கு ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. நிற்கிறேன்னு சொல்லுகிற யாராக இருந்தாலும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கை எச்சரிக்கை. இந்த காரியங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளப்பட போவது கிடையாது. அந்த ஒழுங்க சர்ச் இட்ஸ் எ பிளேஸ் டு ஹேவ் எ கிறிஸ்டியன் டிசிப்ளின். அந்த ஒரு ஒழுங்குக்குள்ளே நம்ம வரணும். அந்த 8 மணி நேரம் பரிசுத்தமாய் ஆண்டரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டர் என் கூட பேசியிருக்கிறார் சொல்கிறவங்க மாத்திரம் சோத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் என் உள்ளத்துடைய இருதயத்தில் சில வார்த்தைகளை வச்சிருக்கிறான்னு சொல்கிறவங்க மாத்திரம் சோத்திரம் சொல்லுங்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய திவ்ய சமூகத்தில் நாங்கள் கூடி வர தேடி வர நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஆலயம் அது தேவன் தங்கும் இடம். ஆலயம் ஆண்டவரே இது பரிசுத்த பூமி. ஆண்டவரே, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுக்கிறார். ஆண்டவரே, தேவன் ஒருவனை கெடுக்கும் பொழுது அங்கே வலி வேதனை அது ஒரு பெரிய அடையாளம். அந்த அடையாளம் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். காயினோட வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட்டார், முத்திரை போட்டார். நீ விதைப்பது உனக்கு முள்ளும் குறுக்கும் கொண்டு வரும் அடையாளம். அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் முள்ளும் குறுக்கும் வேண்டாம். நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறீர், மகிமையை வைத்திருக்கிறீர். நன்றிகளை துதி பலிகளை செலுத்த எங்கள் உள்ள ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் ஆலயத்துக்குள்ளே விளையாடக்கூடாது, அடுத்த ஒரு வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அடுத்தடுத்த அந்த சூழ்நிலைகள் we should not take it as granted. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கப்பா, உங்களுடைய ஆளுகை இருக்கிறது, உங்களுடைய கண்கள் உற்று நோக்குகிறது. இந்த இடத்த விட்டு போனாலும் பாஸ்டருக்கு மறைக்கலாம், சபைக்கு மறைக்கலாம், நான் எந்த எல்லையில் இருந்தாலும் எங்கே சுற்றி வந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. மறைவிடத்தில் அந்தரங்கத்தில் செய்யப்பட்டது ஆண்டவரே ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களுடைய கிருபையை நாங்கள் கெஞ்சுகிறோம், பேசுகிறோம். அப்பா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்ற அந்த வாக்கின்படி ஆண்டவரே அந்த நியாய தீர்ப்பை எந்த ஆலயத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களோ அந்த ஆலயத்திலிருந்து நீர் துவங்குகிறவர். எங்களை நேசிக்கவும் செய்கிறீர், எங்களை சிட்சிக்கவும் செய்கிறீர், எங்களை அரவணைக்கவும் செய்கிறீர், எங்களை மன்னிக்கவும் செய்கிறீர், எங்களை மாற்றவும் செய்கிறீர். எங்களை மாற்றுங்க, நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சொல்லுவேன் ஆத்மாவே உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, ஆத்துமாவே கத்தரியே சோத்தரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்தேன்.